அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம ஏப்ரல் 14ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது, சித்திரை திருநாள். பராபவ வருடத்துக்கு போறோம். பராபவ வருடம் அப்படின்னா என்ன அப்படின்னா, திருத்தங்கள் வரப்போகுது. நம்ம வாழ்க்கையிலும் நிறைய திருத்தங்கள் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து பராபவ வருடமா பார்க்கப்படுது. இந்த பராபவ வருடம் ஜென்ரலா எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், அதாவது இயற்கை சீற்றங்கள், இயற்கை பேரழிவுகள், ஆ மிலிட்ரிஸ் உள்ள வர்றது, இந்த வார் ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கு இல்லையா? நிறைய விஷயங்கள் மாறும் அப்படிங்கிறது தான். இந்த ஒவ்வொரு சித்திரை திருநாள்லயும் இந்த பராபவ வருடம், இப்ப இது பராபவ வருடம். இந்த ஒவ்வொரு சித்திரை திருநாள்லயும் எப்படி பார்க்கப்படுதுன்னா, இந்த நவநாயகர்கள் இருக்காங்க இல்லையா? இந்த நவகிரகங்கள், இவங்களுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் வச்சு, அதாவது அந்த சித்திரை திருநாள் அன்னைக்கு இந்த பிளேஸ்மெண்ட்ஸ், பிளானட்ஸோடைய பிளேஸ்மெண்ட், கிரகங்களுடைய நிலைகளை வச்சு எப்படி இந்த வருடம் எப்படி போக போகுது அப்படிங்கிறது தான் வந்து பார்க்கப்படுது. அப்படி பார்க்கும் பொழுது மேஷத்துக்கு சூரியன் வரார் அப்படிங்கிறப்போ, அங்கே செவ்வாய் உச்சம் பெறுது அப்படிங்கிறப்போ, பாலிட்டிக்ஸில் சில மாற்றங்கள் நடக்கும். பாலிட்டிக்ஸில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி சனி இருக்கக்கூடிய இடம், இந்த இடத்துல வந்து இந்த ராஜா, மந்திரி, சேனாதிபதி இப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கு இல்லையா? இந்த மிலிட்ரிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது சனியாகவே பார்க்கப்படுது. இங்கே புதன் ஒரு வேலையை பார்க்க போகுது. புதன் மறைஞ்சிருந்தும் சில வேலைகளை பார்க்கும், நேருக்கு நேராக இருந்தும் சில வேலைகள் பார்க்குங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. அதோட குரு குருவோடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது, படிப்பு ரீதியான, அந்த எஜுகேஷன் ரீதியான விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போக போகுது. மீனராசி, மீனராசிக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மீனத்தில் உட்கார்ந்துருக்கிறது யாரு அப்படின்லாம் ஒன்று இருக்கு இல்லையா? சனியே வந்து உட்காந்துட்டாரு அப்படிங்கிறப்போ லைஃப்பை பயங்கரமாக மாற்ற போகிறாருங்கிறத விட ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வர போகிறாரு, ஒரு ரீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறாரு அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. உங்கள் வாழ்க்கையை வேறு மாதிரி ஒரு அந்த பெர்ஸ்பெக்டிவே கொஞ்சம் மாற்றுவார். ஒரு சிலருக்கு வந்து பர்சனல் லைஃப்பில் கணவன் மனைவியாக இருந்தாலும் பிரிவுகள் சந்தித்த மாதிரி இருந்திருக்கும். லவ்வாக இருந்தாலும் ஒரு பிரேக்கப் நடந்திருக்கும். அதிலிருந்து மீள முடியாத ஒரு துயரத்துக்கு வந்திருப்பீங்க. ஏன்னா அந்த டிபெண்டன்சின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல மீனத்துக்கு. மீன ராசி யார்கிட்டெல்லாம் ஒரு டிபெண்டன்சியாக இருக்கீங்களோ முதல் சனி அங்கேருந்து விளக்குவார். உங்களை நீங்கள் எப்படி ட்ரஸ்ட் பண்ணுறீங்க, உங்களை நீங்கள் எப்படி நம்புறீங்க, உங்ககிட்ட என்ன வில் பவர் இருக்குது, உங்களுடைய குவாலிட்டி என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே சனி உணர வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குங்கிறது. ஆன்மீகம் செழிக்கும். நீங்கள் வந்து ஆன்மீக பாதையில் போகும்பொழுது தெய்வ அனுகிரகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களோட இன்ட்யூஷன் நல்லா இருக்கும். அதாவது யூகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. யூகம் ஒரு தடவை தான் வரும். அந்த யூகத்தை மறுபடியும் மறுபரிசீலனை பண்ணிட்டோன்னா அது மாயையாக மாறிடும், இல்யூஷனாக மாறிடும். அந்த இல்யூஷன்ஸ்குள்ளே மீனராசி போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான். அந்த இன்ட்யூஷனுக்கும் இல்யூஷனுக்கும் வேறுபாடு தெரியணும். அதாவது யூகத்துக்கும் மாயைக்கும் வேறுபாடு தெரிஞ்சே ஆகணும் மீனத்துக்கு அப்படிங்கிறது தான். முருகர் வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போகிறது, சிவன் ஸ்தலங்களுக்கு போகிறது, அங்கே சிவன் கிட்ட போய் அங்கே இருக்க சந்திரனை வழிபாடு பண்ணிட்டு வர்றது. ஏன்னா மைண்ட் அப்பப்போ உங்களுக்கு ஆசிலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில மீனராசிக்கெல்லாம் வந்து புதிய வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். புதுசாக லைஃப் பார்ட்னர் பார்க்குற மாதிரி, உங்களுக்கானவங்களை பார்க்குற மாதிரிலாம் தெரியும். ஆனால் திருமண அமைப்பெல்லாம் மீனராசிக்கு இந்த தடவை உண்டு. ஏன்னா குரு நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுறாரு. அதனால வந்து திருமண அமைப்புகள், நீண்ட காலமாக திருமணம் நடக்காதவங்களுக்கெல்லாம் திருமணம் அமையக்கூடியது, திடீர்னு ஒரு புது வாழ்க்கை வரக்கூடியது எல்லாமே இந்த தருணங்கள்லாம் நடக்கும். அப்போ சனி வந்து நம்மளுக்கு கெட்டதையே தான் பண்ணுமானா கிடையாது. சனி வந்து எல்லாத்தையுமே ஒரு ரீஸ்ட்ரக்சர் பண்ணி சரி பண்ணிகிட்டே வரப்போகுது. இதை எப்படி வந்து அனுசரித்து மீனராசி நடந்துக்க போகிறாங்கன்னு ஒன்று இருக்குது. சில பேர்த்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதாவது வேற வழியே இல்லாமல் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு தேவைப்படுது, நான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே போய் தான் ஆகணும், அதாவது இந்த மாற்றத்துக்கு நான் போய் தான் ஆகணும், ஆனால் நான் மனசார இன்னும் என்னால் அதில் போய் நிலைச்சிருக்க முடியலன்னு சொல்லிட்டு கர்மா புல் பேக் பண்ணுற மாதிரியே திரும்ப திரும்ப வேண்டான்னு ஒரு விஷயத்தை ஒதுங்கி நம்ம வந்திருப்போம்ல, இல்லை அவங்களே நம்மளை ஒதுக்கி வச்சுருப்பாங்கன்னு ஒன்று இருக்கும்ல, திரும்பி போய் எட்டி பார்க்குறது. அதாவது இந்த பழைய காதலை போய் எட்டி பார்த்துட்டு வர விஷயம் அப்படிங்கிறது மீனத்துக்கு உண்டு. அது செய்யவே கூடாது. அது வந்து பழசு வேண்டாம், இனிமேல் எல்லாமே புதுசுங்கிற ஒரு விஷயத்தை வந்து மீனம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா மீனத்தில் இருக்கவங்களுக்கு பெரும்பாலும் அந்த இலகுன மனசு, சீக்கிரம் மன்னிக்கணுங்கிற ஒரு மனசும் ஒன்று இருக்கும். அது வந்து அந்த மன்னிப்பு வந்து சரியானது தானா அப்படிங்கிறதும் மீனம்
தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்டு, உங்களுடைய குவாலிட்டி பாதிக்கிற மாதிரியான முடிவுகள் நீங்கள் எடுத்துடக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. சனி முழுக்க முழுக்க வேறு வேறு மாற்றங்களுக்கு கொண்டு போகிறதுனால நிறைய தெய்வ ஸ்தலங்களுக்கு போங்க. முருகர் வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு அதிகமாக போங்க. திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் போய் வழிபாடு பண்ணிட்டு வருது, அங்கே இருக்க சித்தர்களை வழிபாடு பண்ணிட்டு வருது, கொஞ்சம் அமைதியான சூழல்களில் உட்காந்துட்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. பொதுவாக மீனத்துக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, விடுங்க, லைஃப் நல்லபடியாக மாறும் அப்படிங்கிறது நீங்கள் நம்பணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா மீனத்துக்கு தெய்வ அனுகிரகம், தெய்வங்கள் தேவர்கள் காப்பாங்கங்கிறது தான். இந்த பராபவரிடம் சொல்லக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னா, திருத்தங்கள், நிறைய திருத்தங்கள் இருக்கணும். திருந்துனீங்க, திருத்தணும். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் திருந்திருக்கேன் அப்படி இல்லை. நம்ம எதை தேவையில்லாமல் நம்பிட்டு இருந்தோமோ, எதை தேவையில்லாமல் ஹோல்டு பண்ணிட்டு இருந்தோமோ, இது கண்டிப்பாக அந்த அட்டாச்மெண்ட் நம்மளுக்கு தேவை தானா, இதிலேருந்து எப்படி நம்ம மூவ் ஆகி போகணுங்கிற ஒரு விஷயம்தான் திருத்தங்கள். இந்த திருத்தங்கள் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க, மாற்றங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா, மாறி போகக்கூடிய இடங்கள், அடாப்ட் பண்ணி நம்ம போகக்கூடிய இடங்கள் நம்மளுக்கு நல்லதையே செய்யும் அப்படிங்கிறத நம்பணும். ஆனால் அவசரப்பற்றக்கூடாது. ஒரு ராகு ஒரு வேலையை தேவையில்லாமல் பார்க்கும், மாயைக்குள்ளே புல் பண்ணிட்டு போக பார்க்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். அப்போ உங்களுக்கு வந்து டைம் ஒரு வருஷம் ஆகும் சில விஷயங்கள் மாறுறதுக்கு. அப்படிங்கிறப்போ அந்த ஒரு வருஷம் காத்திருப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ஒரு வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு இந்த நல்ல விஷயம் நடக்கும்னா, அப்போ இதுக்கு நடுவில் நான் இந்த தவறுகள்லாம் செஞ்சுக்கலாமாங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு ராகு கூட்டிகிட்டு போகும். அந்த ஒரு வருஷம் கழிச்சு நல்லது வரதை நான் ஏற்றுக்கிறேனே, ராகு பாவங்களை சேர்க்க வைக்குங்கிற ஒரு விஷயத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு சனி ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ கவனத்தில் இருக்கணும். ஏன்னா ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் வந்தாச்சு உங்கள் இடத்துக்கு. ஆல்ரெடி ட்ரில்லிங் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸ்டார்டிங் கொஞ்சம் பேஸ்மெண்ட் இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கிறாருங்கிறப்போ டிசிப்ளின் ஒரு லைஃப்குள்ளே போயிட்டு ஒரு சேஞ்சஸ்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா லைஃப் ஸ்மூத் ஆகிடும். முருகர் வழிபாடு செய்ய செய்ய பிளாக்கேஜஸாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். அதிகம் முருக வழிபாடு பண்ணுங்கள். சிறுவாபுரி போயிட்டு வாங்க. முருகர் ஸ்தலங்கள் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்க முருகர் ஸ்தலங்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வரும்பொழுது லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறது தான் வந்து மீனராசிக்கு சொல்லக்கூடியது இந்த பராபவ வருடத்தில். இப்போது ஒவ்வொரு கிரகங்களாக இப்போ நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வருடத்தோடது எப்படி இருக்கும் அப்படின்னா, சனி மீனத்தில் இருக்கிறதுனால ஆன்மீகம் அதிகமாகும். ஆன்மீகத்தை தேடி அதிகமாக வந்து மனிதர்கள் போவாங்க. சிவனுடைய பவர், முருகருடைய பவர் அப்படிங்கிறது அதிகப்படியாக பார்க்கப்படுது. விதி மாறக்கூடிய ஸ்தலங்களுக்கும் விதி சரி செய்யக்கூடிய ஸ்தலங்களுக்கும் வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது வந்து அதிகமாகும் அப்படிங்கிறது தான் இந்த வருடம். அதோட வந்து ராகு வந்து கும்பத்தில் இருக்கிறதுனால என்ன வேணாலும் பண்ணுவாருன்னு ஒன்று இருக்குது. முக்கியமாக அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நிறைய பேர் பற்றின விஷயங்கள் வெளியே வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. டெக்னாலஜிங்கிறது நல்லா டெவலப் ஆகும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து டெக்னாலஜி ரிலேட்டடாக படிக்கிறதுக்கு நிறைய போவாங்க. ரொபோட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஈஸியாக டெவலப் ஆகும். எல்லாத்துக்கிட்டையும் டோர் டு டோர் ஸ்டெப் மாதிரி ரீச் ஆகும். எப்படி எல்லாத்து கையிலையும் ஒரு மொபைல் ஃபோன் இருக்கோ அந்த அளவுக்கு ஏஐ ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதோட இந்த சூரியன் தான் முக்கியமாக பார்க்கப்படுது. இப்போ இந்த சூரியன் வந்து மேஷத்தில் போயிடுச்சு அப்படின்னாலே இது செவ்வாய் தான் இப்போ எல்லாமே ஆதிக்கம் பண்ண போகுது. அப்படிங்கிறப்போ மனிதர்கள் கொஞ்சம் தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி ஆகணும், கோபங்களை கட்டுப்படுத்தி ஆகணும். இயற்கையே கொஞ்சம் சீற்றமாக தான் இருக்கும். இயற்கையே மாறி மாறி பெய்யும் அப்படிங்கிறது தான். அதாவது மழை மாறி பெய்யும். ஏன்னா சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு, விவசாய முறைகள் மாறும். அதாவது இந்த மேகாதிபதி அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த மேகத்தை ஆளக்கூடிய கிரகம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறப்போ மழை மாறி மாறி பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ பெய்யணுமோ அப்போ பெய்யாது, எங்கே பெய்யவே வேண்டாமோ அங்கே பெய்யும், எங்கே மழை வேணுமோ அங்கே வராது, இல்லைன்னா அதிகப்படியான வெள்ளங்கள் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அப்படின்னு பஞ்சாங்க முறைகள் சொல்லப்படுது. அப்போ இந்த தடவை வந்து புதன் போய் மந்திரியாக உட்காருது அப்படின்னு பார்க்கப்படுது. புதன் மந்திரியாக உட்காருது அப்படின்னா என்ன ஆகும், இது வணிகம் மாதிரி மாறும் அப்படிங்கிறது தான். வணிகம், அதாவது மனிதர்களுடைய எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிறது தான் இதை சொல்லுது. அதோட பாலிசிஸ் ரிலேட்டடான விஷயங்கள், பாலிசிஸ் மாறும். நம்ம காமன் பீப்புளுக்கு தகுந்த மாதிரி அந்த பாலிசிஸ் இருக்குமானா அதை சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க இது ஒரு ட்ரேடிங் ஆக்டிவிட்டி மாதிரி தான் இருக்கும். அப்போ இது யாருக்கு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். சாமானிய மக்களுக்கு இது ஃபேவரபுளாக இருக்க போதா, இல்லை மேல் தரப்பு மக்களுக்கு இது சரியாக இருக்க போதா அப்படிங்கிறது அந்த வணிகமே
முடிவு பண்ணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா புதன் வந்து எல்லாமே ட்ரேடிங் மைண்ட் செட்லேயே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. அதோட இந்த பாலிசிஸுங்கிறதுலாம் என்னன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய எஜுகேஷன் லோன் எடுத்துகிட்டு போகிறது, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே நல்ல விஷயங்கள் புதன் நிறைய பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதோட சனி, மறுபடியும் சனியை பற்றி தான் சொல்கிறேன். என்னென்னா மிலிட்ரி டிசிப்ளின் வரும். அப்போது லைஃபுமே நம்மளுடைய பர்சனல் லைஃப்மே எப்படின்னா கொஞ்சம் டிசிப்ளினோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் அது சொல்லுது. ஒரு பார்டர் எல்லைகள் எல்லாமே பாதுகாக்கப்படும். இந்த பார்டரை தாண்டி நம்ம போக முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வரும். எல்லாமே ஒரு திருத்தங்களுக்காகவே இந்த சனி வந்து சொல்லுது அப்படிங்கிறது தான். ஸ்ட்ரிக்டான ஒரு லா வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு ஃபோர்ஸ் எங்கிருந்தாவது வந்து அந்த ஃபோர்ஸ் எங்கேயோ நடக்கிற ஏதோ ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கே நம்ம வாழ்கிற நாட்டில் வேறு ஏதோ ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏதோ ஒரு ஃபோர்ஸ்னால நம்ம ஒரு கட்டமைப்புக்குள்ளே வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்கும். அதோட இந்த சஷ்யாதிபதி அப்படிங்கிறது சந்திரனா பார்க்கப்படுது. அதாவது விவசாயங்கள் பண்ணக்கூடிய அமைப்பில் வந்து சந்திரனே வந்து இருக்குது அப்படிங்கிறப்போ இது வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன், இந்த வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் எப்படி அது இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அப்போ குறிக்கும். அப்போது இந்த சந்திரன் அப்படிங்கிறது என்னன்னா முழுக்க முழுக்க மழை சம்பந்தப்பட்ட அந்த சுழற்சிகளை சொல்லக்கூடியது. அதாவது ரெயின்ஃபால் சைக்கிள்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த விஷயங்கள். அப்போது இதை சந்திரனுடைய மனநிலைமைக்கு தகுந்த மாதிரியும் சந்திரனுடைய ஏற்ற இறக்கங்களுக்கு தகுந்த மாதிரியும் தான் வந்து எப்படியும் நம்ம ஒரு சந்திரனில் இருக்க மனநிலைமையை நம்மளால் கணிக்க முடியாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் மழை பெய்யக்கூடிய ஒரு அமைப்பும் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட குரு வந்து தானியாதிபதி. அப்போ இதில் என்ன அப்படின்னா தானியாதிபதி அப்படின்னா சாப்பாடு உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ பெருக்கங்கள் ஜாஸ்தியாக போகலாம். அட் த சேம் டைம் விலை நிர்ணயம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, விலை நிர்ணயம் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். கால சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வெதர் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம போர் சந்திக்கிற மாதிரி இருக்கிற விஷயங்கள், இந்த ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எங்கேயாவது ஒரு பிளாக்கேஜஸ் வருது அப்படிங்கிறப்போ விலை அப்படிங்கிறது மாறுபடக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. இப்போது ஆர்கியாதிபதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது தண்ணி நீர்நிலைகளை சொல்லக்கூடியது. இது போய் சுக்கிரன் போய் உட்காருது நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில். அப்போ சுக்கிரனுடைய குணாதிசயம் என்ன? லக்ஷ்மி தானே. எங்கே தங்கம்னு ஒன்று இருக்குது. நீரே வந்து ஒரு லக்ஷ்மி அமைப்பாக சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்போது இந்த நீர் அப்படிங்கிறது லக்ஷ்மி எங்கே தங்கும், எங்கே செழிப்பு கொடுக்க போகிறாங்க, எங்கே வறண்டு காணப்பட போகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போது இது மத்தியம நிலையாகவே இருக்கும், ஓரளவுக்கு மாட்ரேட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. அடுத்தது மேகாதிபதி அப்படிங்கிறது சந்திரன்கிட்டயே போயிடுச்சு. ஆல்ரெடி நான் சந்திரனுக்கு சொன்ன மாதிரி தான் இது வந்து ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். மழை ஒரே மாதிரி பெய்யாது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். பரப்பு நிலை சரியான ஒரு பரப்பு நிலையில் மழை போய் சேராது. ஒரே இடத்துல திடீர்னு ஃப்ளட்டு மாதிரி உருவாயிடும். ஒரு இடத்துல பார்த்தா இந்த இடத்துல ஃப்ளட்டு வந்துட்டுருக்குன்னா இந்த பக்கம் மழையே இருக்காது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். அதோட இந்த ரசாதிபதி போய் ரசாதிபதினா என்னது, இந்த லிக்விடு இந்த ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தான் ரசாதிபதி. ஆல்ரெடி ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. இந்த சனி தான் அங்கே போய் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறப்போ சனி எவ்வளோ தொல்லைகள் நம்மளுக்கு அதில் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான். அதாவது இந்த பெட்ரோலியம் ப்ரைஸ், இந்த பெட்ரோலியம் ரிலேட்டடான விஷயங்கள், ஒரு ஆயில் ப்ரைஸ் எல்லாமே ஒரு ஏற்ற இறக்கங்களாகுது. ஒரு நிலையான ஒரு விலை நிர்ணயம் பண்ண முடியாத ஒரு சூழல்கள், பற்றாக்குறை. ஏற்கனவே நம்ம இந்த பற்றாக்குறைகளை உணர ஆரம்பிச்சிட்டோம், கொஞ்சம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் லைட்டாக. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனி வந்து சிக்கனங்கிற ஒரு விஷயத்த நம்மளுக்கு சொல்ல போகுது அப்படிங்கிறது தான். ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற ஒரு விஷயத்த சொல்ல போகுதுங்கிறது தான். அடுத்தது வந்து நீரசாதிபதின்னு சொல்கிறோம். நீரசாதிபதிங்கிறது புதன் போய் உட்காந்துருது. புதன் போய் நீரசாதிபதியில் உட்காந்துருச்சு அப்படின்னாலே இந்த மினரல்ஸ் களிமண், இந்த களிம பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் சம்மந்தப்பட்டதுங்கிறப்போ இது அகெயின் ஒரு வணிகம் மாதிரி தான் இது உருவாகும். அதாவது என்னென்னா இந்த மினரல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னும் எங்கே இருக்குது, இன்னும் அது எப்படி வந்து இப்போ இந்த பிளாக்கேஜஸ்லாம் வருது, இந்த வார்லாம் வருது, வேறு என்ன ஒரு க்ரோத் கொண்டு வரலாம், உள்ளூர்லேயே நிறைய தேட ஆரம்பிப்பாங்க. இதிலேருந்து ஒரு க்ரோத் வர ஆரம்பிக்கும், உள்ளூர்லேயே நிறைய வளர்ச்சிகள் வர ஆரம்பிக்கும். இந்த களிம பொருட்களை இந்த மினரல்ஸ்லாம் எங்கே இருக்குங்கிறத தேடி போகிறப்போ இதோடைய க்ரோத் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது தான் தோராயமாக இந்த வருடத்துடைய பொது பலனாக பார்க்கப்படுது.